What nonsense is happening here, I say? டனக்கு டனக்கு அமுக்கு, டனக்கு டனக்கு குமுக்கு, 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 குமுக்கு. வணக்கம். மாரிசன் ஆக்சுவலி இவங்க ரெண்டு பேருமே காம்பினேஷன் வரும்னு நான் எதிர்பார்த்தேன். பட் இவ்வளோ சீக்கிரம் வரும். ஃபகத் ஃபாசிலும் சாரும் வடிவேல் ரெண்டு பேரும் சேர்ந்து மாமன்னனுக்கு அப்புறம் மாமன்னனில் ஆப்போசிட்டாக இருப்பாங்க. பட் இதில் வந்து மேபி அப்பா பையனா அண்ணன் தம்பியா என்னன்றது அண்ணன் தம்பியா புரியல, எப்படி வந்திருக்குன்றது தெரியல, சொல்ல முடியாதுப்பா. எப்படி வேணா நடிக்க வாய்ப்பு இருக்குது. அந்த போஸ்டர்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரி தெரியும். நான் பார்க்க கூட போஸ்டர். சுதீஷ் சங்கர் டேரக்டர், புதுசாக இவர் என்னன்னு தெரியல. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் தான். அதுலேயே அவங்க சொல்லியிருப்பாங்க ரெண்டு பேரும் ஆஃப்டர் ஷூட்டிங் முடிச்சுட்டு இவர் போயிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாராம் வடிவேல் சார் கூட. ஃபகத் ஃபாசில் ரொம்ப நேரம் பேசுவார், நிறையா கேட்டு தெரிஞ்சுக்கிறது அது மாதிரி. ஸோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும், நம்ம ரெண்டு பேரும் படம் பண்ணணும்னு அப்படியே சொன்னாங்கன்னு. பார்ப்போம், இது லைக் மலையாளம் டச்சில் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போமா? சூப்பர் குட் ஃபீல் சார். கோயம்புத்தூர், திருநெல்வேலியா கோயம்புத்தூரா? சூப்பராக இருக்கு. மாமா இது ரெண்டு பேர் மட்டுமே இருக்காங்க. சீரியஸான படமா? தெரியலையே, கெஸ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருக்காங்க. என்ன எனக்கு தெரிஞ்சு டிராவல் பண்றாங்கன்ற மாதிரி இருக்கு. ட்ராவல் இல்லை, ரெண்டு பேரும் ட்ராவல்னா கண்டினியூஸ் ட்ராவல்லாம் இல்லை, அந்த மாதிரி கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஐ திங்க் ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் ஒன்றா சேர்ந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது அன்பே சிவம் இருக்கு. கைண்ட் ஆஃப் அந்த மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ற மாதிரியும் அதுலேருந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற விஷயங்கள் கரெக்ட். அன்பே சிவம் ஃபீலு, அந்த மெய்யழகன் கூட ரிலேஷன் அது க்ளோஸ்ன்ற மாதிரி. இது ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்க மாதிரி தெரியல. ஐ மீன் க்ளோஸ்னா எப்படி சொல்கிறது, ரிலேஷன்ஷிப்ல எதுவும் க்ளோஸ் கிடையாது. பட் ஆனால் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. அந்த காமெடியும் இருக்கு, அந்த ஒரு இதுவும் இருக்க மாதிரி இருக்கு. சீரியஸ்னஸ் அவர் பண்ணுற காமெடி தான். இவர் பேர்னா ஃபகத் ஃபாசில் ஒரு மாதிரி காமெடி பண்ணுவார். அந்த பாடி லாங்குவேஜ்லேயே ஒரு காமெடி இருக்கும், ஹியூமர் இருக்கும். அந்த ஹியூமர் இருக்குது, நம்மளால் சொல்ல முடியாது. உள்ளார என்ன பண்ணியிருக்கான்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். நல்லா இருந்துச்சு, பார்ப்போம். வெயிட்டிங் ஃபார் ட்ரெய்லர் வரப்போ கண்டிப்பாக ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பெருசாக வரப்ப அவனுக்கு கண்டென்ட் சொல்கிற மாதிரி ஆயிடும், அப்போ தெரிஞ்சோம். ஓகே, வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.